Hey guys, welcome back to JPD's Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம Once Upon a Time series season 1ஓட 16வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 15 எபிசோட் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அத போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்னோவை தேடிக்கிட்டு இருக்கிற ஜேம்ஸ் ஒரு பக்கம் and ஜேம்ஸ் யாருன்னே தெரியாம மறந்துட்டு இருக்கிற ஸ்னோ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சோ இந்த எபிசோடும் செம்ம மேஜிக்கலா இன்ட்ரெஸ்டா போக போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க and வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டன் அமைக்கி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து எபிசோட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 16வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஃபேர்லேண்ட் காமிக்கிறாங்க. அங்க நெருப்பு அம்பு ஒண்ணு பறந்து வருது. அது நேரா ஜேம்ஸ் அண்ட் ரெட்டை நோக்கி தான் வருது. பிரின்ஸ் சார்மிங்கோட அப்பா கிங் ஜார்ஜ் தான் ஜேம்ஸை பிடிக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். அப்போ ரெட் அவங்கிட்ட நீ போய் ஸ்னோவை கண்டுபிடி, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு ஜேம்ஸ் அனுப்பி வச்சிருக்கா. இப்ப முழு நிலவும் ஆரம்பிச்சிருச்சு. முழு நிலவு ஆரம்பிச்சாதான் ரெட் ஓனாயா மாறிடுவால. இப்ப அவளை கண்ட்ரோல் பண்ற மந்திர துணி அவுத்துட்டு ஓனாயா மாறி அவனுக்கு எல்லாத்தையும் கடிச்சு கொதறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா டீச்சரை கூப்பிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவளோட கைரேகை தானே அந்த இதே இருந்த பாக்ஸ்ல இருந்துச்சு. அதனாலதான் இவளை எம்மா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. இனிமேல் நம்ம டீச்சரை மேரி மார்க்கெட்னே கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் அவளோட பேரு. அதை சொல்லி கூப்பிட்டாதான் அவளோட கேரக்டரும் நம்ம மனசுல நிக்கும். இனிமேல் டீச்சரை மேரின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப மேரி அம்மா கிட்ட டேவிட் தான் அந்த காட்டுக்குள்ள இருந்தான், அவன் தான் வித்தியாசமா நடந்துகிட்டான்னு சொல்ல எனக்கு தெரியும். ஆனா அந்த பாக்ஸ்ல உன்னோட கைரேகை தான் இருந்துச்சு. நான் ஒன்னும் நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லல. நான் இப்ப உன்னை அரெஸ்ட் பண்ணலன்னா மேயர் என்ன வேலையில இருந்து தூக்கிடுவா. அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். கொஞ்சம் பொறுமையாரு. அந்த இதயத்தை நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அது கேத்தரினோடதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கலாம்னு அம்மா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேர்லேண்ட்ல ஸ்னோ ஒயிட்ட காமிக்கிறாங்க. அவ ரம்பிள் ஸ்டில் ஸ்கின் கிட்ட வாங்கின அந்த மேஜிக் ஸ்பெல்ல குடிச்சிட்டு ஜேம்ஸ சுத்தமா மறந்துட்டா. அவ இப்ப கிரம்பியோட வீட்ல தான் இருக்கா. அப்ப அங்க கிரம்பி வரான். டின்னர் டைம் ஆச்சு, வா போய் சாப்பிடலான்னு ஸ்னோவை கூப்பிட உனக்காக நாங்க ஸ்பெஷலா ஒண்ணு செஞ்சிருக்கோம் வான்னு ஸ்னோவா கூட்டிட்டு போறான். இப்ப ஸ்னோ பழைய ஸ்னோவா இல்ல, அந்த மேஜிக் ஸ்பெல்ல குடிச்சதுல இருந்து ரொம்பவே மாறிட்டா. யாரா பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. எப்பவுமே ரொம்பவே கோவமா இருக்கா. இப்ப அங்க கிரம்பியோட பிரதர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப கிரம்பி அவகிட்ட நீ ரொம்ப மாறிட்ட, எப்பவுமே கோவமா இருக்க, யார பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுறேன்னு சொல்றான். அப்ப அவ என்னது நான் மாறிட்டேனா, அத சொல்ல நீ யாரடா வேணும்னு கேக்குறா. அப்ப அங்க ஜெமினி கிரிக்கெட் வருது. ஜெமினி கிரிக்கெட் யாரும் ஞாபகம் இருக்கா? ஃபேரி கிட்ட வரங்கேட்டு பேசுற வெட்டிக்கிளியா மாறி இருப்பான்ல, அவன் தான். இப்ப ஜெமினி ஸ்னோ கிட்ட அப்படிலாம் பேசாத, அவங்க உன்னோட நண்பர்கள், அவங்கள கொஞ்சம் பேச விடுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒருத்தனை பேச சொல்றான். இப்ப எல்லாருமே மாத்தி மாத்தி ஸ்னோ என்னெல்லாம் தப்பு பண்றான்னு சொல்றாங்க. ஆனா ஸ்னோவும் எல்லா பாய்கிட்டையும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் அரண்மனையில இளவரசியா வாழ வேண்டியவ, ஆனா ஏதோ ஒரு மூலையில குள்ளைங்களோட வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஈவில் குயின் தான். அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. ஜெமினியும் அவகிட்ட ராணி மேல உனக்கு இருக்கிற கோபம் புரியுது, ஆனா அந்த கோபத்தை நீ உன் நண்பர்கள் மேல காமிக்க கூடாது, அது ரொம்பவே மோசமான ஒரு செயல்னு சொல்றான். ஆமா அதுவும் சரிதான், நான் அவ்வளவுதானே பழி வாங்கணும், எதுக்காக இவங்க மேல கோபத்தை காட்டுறேன்னு சொல்ல, இல்ல பழி வாங்குறது நல்ல முடிவு இல்லைன்னு ஜெமினி சொல்றான். அப்ப ஒரு பாட்டில் எடுத்து அவனை மூடி வச்சுட்டு கைஸ் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டிக்கங்க, நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றா. கிரம்பியும் அவளை எங்க போறேன்னு கேட்க அந்த ஈவில் குயினை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா மேரிய விசாரிக்கிறதுக்காக விசாரணை ரூமுக்கு கூட்டிட்டு வரா. அங்க மேயரும் உட்கார்ந்துருக்கா. இப்ப எம்மா மேரி கிட்ட அந்த பாலத்துக்கிட்ட இருந்து ஒரு இதயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ அங்க போயிருக்கியான்னு கேட்க நான் நிறைய தடவை போயிருக்கேன், டேவிட் நானும் அங்கதான் மீட் பண்ணுன்னு சொல்றா. சரி எதுக்காக அங்க போனீங்கன்னு கேட்டா எனக்கும் டேவிட்க்கும் அஃபேர் இருந்துச்சு, அதனாலதான் அவனை மீட் பண்றதுக்காக அங்க போனேன்னு சொல்றா. அப்போ எம்மா அந்த இதயம் இருந்த பாக்ஸை எடுத்து இந்த பாக்ஸை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியான்னு கேக்குறா. இது என்னோட ஜுவல்லரி பாக்ஸ், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல இதுலதான் அந்த இதயம் இருந்துச்சுன்னு எம்மா சொல்றா. இங்க என்ன நடக்குது, யாரோ என் ஜுவல்லரி பாக்ஸை திருடி அதுல இதயத்தை வச்சு என்ன மாட்டி விட பாக்குறாங்க, அது உங்களுக்கு புரியலையான்னு கேட்க இப்ப எம்மாவும் மேயரும் வெளியே வராங்க. மேயர் எம்மா கிட்ட அவ பாக்ஸ் திருட்டு போனதை வச்சு அவ கொலை பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவளே மனசொடைஞ்சு பிரஷர்ல இருக்கா, அப்படி இருக்கிறவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலேண்ட்ல ஒருத்தன் குதிரையில வந்துட்டு இருக்கான். அப்ப ஸ்னோ ஒளிஞ்சிருந்து அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு டேய் ஈவில் குயின் எங்கடா இருக்கான்னு கேக்குறா. நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்னு அவன் கேட்க என் கையில என்ன இருக்கு தெரியுமா, இது குள்ளர்களுக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச கோடாரி, இதால ஒரு டைமண்டே கட் பண்ண முடியும், மனுஷங்களை எப்படி கட் பண்ணுதுன்னு பாக்கலாமா அப்படின்னு கோடாயில தூக்குறா. அப்ப அவன் பயந்துட்டு ஈவில் குயின் அவளோட கோட்டையில தான் இருக்கா, இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் இருப்பா, அதான் சொல்லிட்டேன்ல என்ன விட்டுருன்னு அவன் கேக்குறான். இப்ப ஸ்னோவும் அவனோட மண்டையில அடிச்சு அவனை மயக்கமாக்கிறா. அவனோட கவசம் வால் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அப்ப கிரம்பி அங்க வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ஈவில் குயினை கொல்ல போறேன்னு, அதுக்காக தான் போறேன்னு சொல்றா. அவ
அவனும் பழி வாங்குறதுனால நமக்கு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்ல, அதை ஒரு குள்ளே சொல்லி நான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்ல, என் வழியில வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப கிரம்பியும் நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, எப்படி உதவி பண்ணுவேன்னு சொல்லுன்னு கேட்க, நான் உன்னை ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் கிட்ட கூட்டிட்டு போறேன், அவன் கொடுத்த ஸ்பெல்லால தான் இவ்வளவு பிரச்சனை, நீ உன் இளவரசனை மறந்துட்ட, அந்த நினைவுகளை அவனால உனக்கு திருப்பி தர முடியும்னு சொல்றா. அந்த நினைவு எனக்கு தேவையில்லைன்னு தான் அந்த ஸ்பெல்ல குடிச்சேன்னு சொல்றா. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, இந்த உலகத்திலே அவன் தான் சக்தி வாய்ந்தது, அவன்கிட்ட போனா உன் கெட்ட குணம் போய் நல்லவளா மாற வாய்ப்பு இருக்கு, அவனால எதை வேணாலும் செய்ய முடியும்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா மேரியோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹென்றி வரான். நீ ஸ்கூலுக்கு போலையான்னு எம்மா கேட்க, நான் மேரிக்கு உதவி பண்ண தான் வந்தேன்னு சொல்றான். நானும் மேரிக்கு உதவி பண்ண தான் வந்தேன், அதுக்காக தான் அவ வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது உள்ள வந்து பாக்ஸ் எடுக்க முயற்சி பண்ணாங்களான்னு, தடயம் கிடைக்குமான்னு தேடுறேன், ஆனா ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றா. அப்ப அங்க கீழே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அது என்னன்னு கீழே இருந்த மூடிய திறந்து பார்த்தா அங்க ஒரு கத்தி இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஆகஸ்டும் ஹென்ரியும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஹென்றி கிட்ட மேரிய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். அதுக்கு அவனும் அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா அவங்க அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். சரி உன் பையில ஒரு புக் வச்சிருக்க, அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். அது வெறும் புக்கு, அதை பத்தி நினைக்க என்ன இருக்குன்னு சொல்ல, ஆனா எனக்கு அப்படி இல்ல, அதுல இருக்கிற எல்லாமே உண்மையிலே நடந்த சம்பவம்னு சொல்றான். இப்ப ஹென்றி அப்படியே சாக்காகி, நீங்க என் புக்கை உண்மையை நம்புறீங்களான்னு கேட்க, ஆமா நான் எம்மாவுக்கு உதவி பண்ணதான் இங்க இருக்கேன்னு சொல்றான். அப்ப ஏன் இன்னும் லேட் பண்றீங்க, உடனே எம்மா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதானேன்னு கேக்குறான். உன்னையும் என்னைய மாதிரி ஆளுங்க அதை நம்புவாங்க, ஆனா எம்மா மாதிரி ஆளுங்க அதை நம்பணும்னா அவங்களுக்கு ஆதாரம் தேவை, அதனாலதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேர்லன்ல ஜேம்ஸ் ஸ்னோவை தேடி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப அங்க துணியே இல்லாம ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துட்டு யாரா இப்படி பண்ணான்னு கேட்க, அவ ஒரு பைத்தியக்காரி கொலவெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். ஜேம்ஸும் யாரு ஈவில் குயினை சொல்றியான்னு கேட்க, இல்ல ஸ்னோ ஒயிட்னு சொல்றான். உடனே இவன் ஸ்னோ ஒயிட்ட பாத்தியா, எங்க பார்த்த அப்படின்னு கேட்க, அவ ஈவில் குயினை கொல்றதுக்காக கொலவெறியோட போய்கிட்டு இருக்கா, அவ தான் என்ன இப்படி பண்ணான்னு சொல்ல, இல்ல ஸ்னோ கொலவெறி பிடிச்சவ கிடையாதுன்னு சொல்ல, இல்ல அவ மாறிட்டான், உனக்கு தான் அது தெரியலன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல மேயரை பார்க்க டேவிட் வந்திருக்கான். அவ மேயர் கிட்ட மேரி அப்படி பண்ண மாட்டா, இந்த கொலையை அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றான். எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு இருக்கு, யாருமே முழுசா நல்லவங்க கிடையாது, அந்த கொலையை அவ பண்ணலனா வேற யார பண்ணிருப்பான்னு மேயர் கேக்குறா. அதான் எனக்கும் தெரியல, அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எங்க போனேன் என்ன பண்ணேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, அப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கண்டுபிடிச்சா மேரிய நான் காப்பாத்த ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றான். நீ ரொம்ப நல்லவன், உனக்கு இன்னும் இந்த உலகம் புரியல, நமக்கு நெருக்கமானவங்க அவங்களோட இன்னொரு முகத்தை நம்ம கிட்ட காட்ட மாட்டாங்க, அதை நீ ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு மேயர் சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா எம்மா மேரி கிட்ட மேரி வீட்டுல கிடைச்ச கத்திய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. போக போக உனக்கு எதிர ஆதாரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, எதுக்கும் நீ ஒரு லாயர் கிட்ட பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அப்ப அங்க கோல்டு வரான். எம்மா சொல்றது கரெக்ட் தான், இந்த கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்க நான் உனக்கு உதவுறேன், அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, ஆனா எம்மாவுக்கு இதுல விருப்பமே இல்ல. மேரியும் கண்டிப்பா எனக்கு அவரோட உதவி தேவை, நீயும் வேலையை பார்க்கணும், நீயும் எனக்காக ரிஸ்க் எடுக்க முடியாது, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நான் நிரபராதின்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றா. எம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப மேரி கோல்டு கிட்ட என்னால உங்களுக்கு பணம் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நான் இதை பணத்துக்காக பண்ணல, உன்னோட எதிர்கால வாழ்க்கையை பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அதனாலதான் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேர்லன்ல கிரம்பியும் ஸ்னோவும் ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் கிட்ட வந்துட்டாங்க. கிரம்பி அவங்கிட்ட நீ கொடுத்த மேஜிக் ஸ்பெல்லால அவன் நல்ல குணமெல்லாம் போய் அவ கெட்டவளா மாறிட்டான்னு சொல்றான். ஆமா அந்த ஸ்பெல் அப்படித்தான் பண்ணும், அவன் மனசுல இருக்கிற அன்பு எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருச்சு, இனி நானே நினைச்சாலும் அந்த அன்பை திருப்பி கொண்டு வர முடியாது, அன்புன்றது ஒரு சக்தி வாய்ந்த மேஜிக், என்னால பாட்டில அடைக்க முடியாத ஒரே ஒரு மேஜிக்னா அதுதான். சரி அதை தவிர வேற என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க, ஈவில் குயினை நான் கொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்னோ கேக்குறான். இப்ப கிரம்பியும் வேணாம் அப்படி பண்ணாதன்னு சொல்ல, ஆனா அவன் சொல்றத ஸ்னோ கேட்கவே இல்ல. இப்ப ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் அவ கிட்ட ஒரு வில்லு எடுத்து கொடுக்குறான். இந்த வில்லு உனக்கு உதவி பண்ணும், நீ அவளை நோக்கி அம்பு எரிஞ்சாலே போதும், மீதி அந்த அம்பே பாத்துக்கணும்னு சொல்றான். சரி இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கொடுக்கணும், நீ தான் எதா இருந்தாலும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் ஏற்கனவே உன்னோட ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், சோ ஃபியூச்சர்ல பாக்கலாம்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல டேவிட் டாக்டர் ஹூப்பரை பார்க்க வந்திருக்கான். அவன் டாக்டர் கிட்ட அன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகம் வந்தா என்னால மேரிய காப்பாற்ற முடியும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறான். உடனே டாக்டரும் அவனை உள்ள கூப்பிட்டு கதை வடிச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா பேர்லன்ல ஜேம்ஸ் ரம்பிள் ஸ்டில்ஸ்கின்னை பார்க்க வந்திருக்கான். பரவாயில்லையே இன்னும் இளவரச மாதிரியே ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க, சார்மிங்கோட அப்பா ஜார்ஜ் ரொம்பவே மோசமானவன், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றான். இப்ப அவன் நீ ஸ்னோவை என்ன பண்ணுன்னு சொல்லுடான்னு அவன் வால் எடுத்து நிற்றான். நீ அவளுக்கு வலிய கொடுத்த, நான் அவளுக்கு வலிய போக்குற மருந்த கொடுத்தேன்னு சொல்றான். அப்ப அதுதான் அவளை மாத்தி இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு கேட்க, எல்லா மேஜிக்குமே ட்ரூ கிஸால தான் உடைக்க முடியும், ஆனா அவன் எங்க இருக்கானே உனக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி அதை பண்ணுவேன்னு கேக்குறான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, அவ
அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க நான் உனக்கு என்ன தரணும்னு கேக்குறான். உன் தோல்ல தூங்குதுல துணி அதை கொடுன்னு ரம்பிள்ஸ்டில்ஸ்கின் கேட்கவும் அதை இவன் கலட்டி கொடுத்துறான். அப்படியே இவன் மேஜிக் யூஸ் பண்ணி கையில ஒரு மேப் வர வைக்கிறான். அதை அவங்கிட்ட கொடுத்து இங்கதான் அவ இருக்கா, நீ அவளை ஈவில் குயினை கொல்றதுக்கு முன்னாடி அவளை போய் தடுக்கணும். சப்போஸ் அவ ஈவில் குயினை கொன்னுட்டான்னா அதுக்கப்புறம் அவ இந்த உலகத்திலே மோசமான கெட்ட பொண்ணா மாறிடுவா. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவளை பழையபடி மாத்த முடியாதுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்னோ ராணி வர பாதையில அந்த வில்லம்ப எடுத்துக்கிட்டு அவளை கொல்றதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஜேம்ஸ் வந்து அவளை புடிச்சு நீ இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்ல நீ முதல்ல யாரான்னு கேக்குறா. அதுக்கு அவனும் நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வந்தேன்னு அவளை பிடிச்சு முத்தம் கொடுத்துறான். இப்ப ஸ்னோ அவனை பலார்னு ஒரு அரைஞ்சு கீழே தள்ளி விட்டுறா. ட்ரூ லவ் கிட்ஸ் இங்க வேலை செய்யல, அவளுக்கும் இன்னும் எந்த ஞாபகமே வரல. இப்ப அவன் வாங்கின அடியில ஆளு மயக்கமாவே ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல எம்மா கிட்ட ஹென்றி நான் ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிச்சிருக்கேன், அது இதுதான் சொல்லிட்டு ஒரு சாவி கொத்தை எடுத்து காமிக்கிறான். இது மேயரோட சாவி கொத்து, இந்த சாவியை வச்சுதான் மேயர் மேரி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்றான். எம்மாவும் நீ வேற இருக்கிற பிரச்சனையில ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காதான்னு சொல்ல நான் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் மான்னு சொல்லிட்டு அந்த சாவி கொத்துல இருந்து ஒரு சாவி எடுத்து மேரி வீட்டை திறன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 சாவியுமே திறகல, ஆனா 3வது போட்ட சாவி திறந்துருச்சு. இப்பவாவது நான் சொல்றதை நம்புறீங்களான்னு ஹென்றி கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேர்லன்ல ஸ்னோ ஜேம்ஸ கட்டி போட்டு வச்சிருக்கான். ஓ நீதான் நான் அந்த மருந்தை குடிச்சு மறந்த மனுஷன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவனும் நம்ம 2 பேருமே காதலிச்சோன்னு அவளுக்கு எடுத்து சொல்றான். ஆனா அவ எதையுமே காதல வாங்கிக்கல. நீ ஈவில் குயினை கொல்ல கூடாது ப்ளீஸ், அவளை கொல்லாதேன்னு சொல்லிட்டு கத்துறான். என்னை யாராலையுமே தடுக்க முடியாது, நான் அவளை எப்படி கொல்றேன்னு நீயே பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல டாக்டர் ஹூப்பர் டேவிட்டை ஹிப்னோடைஸ் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன பார்த்தன்றத வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரான். அப்போ திடீர்னு அவன் மைண்டுக்கு ஃபேரிலன்ல ஸ்னோ கிட்ட நீ அப்படி செய்யக்கூடாது அவளை கொல்லக்கூடாதுன்னு சொன்னான்ல அது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அவன் எந்திரிச்சு நான் இங்க இருந்து உடனே போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஜெமினி ஜேம்ஸ் கிட்ட வந்துருது. சோ அவனோட கயிறு அவுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த சைடு ஈவில் குயின் குதிரையில ரோட்ல வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஸ்னோ ஒயிட்டும் அவளை பார்த்து அம்பேரிய ரெடியா நிக்கிறா. இப்ப அவளை நோக்கி அந்த அம்பை எரிஞ்சிடறா. ஆனா ஜேம்ஸ் பையன் ஊடையில வந்துடுறான். அந்த அம்பு அவனை குத்திடுது. இவளு வேகமா ஓடி வந்து எதுக்குடா இப்படி பண்ண முட்டா பையலன்னு கேட்க இல்ல உன்னை அவளை நான் கொல்ல விட மாட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்றான். ஆனா நான் உன்னை லவ் பண்ணல, நீ யாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஸ்னோ சொல்றா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ கெட்டவளா மாறாம இருக்க, நான் சாகணும்னாலும் அதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றான். நீ உண்மையிலே எனக்காக சாவியா? இது வரைக்கும் யாருமே எனக்காக இப்படி பண்ணதில்ல, இது எனக்கு புதுசா இருக்குன்னு அவனை பாத்துக்கிட்டே அவனுக்கு முத்தம் கொடுக்குறா. உடனே அந்த மந்திரம் உடஞ்சு ஸ்னோக்கு இவனை பத்தி எல்லாமே ஞாபகம் வந்துருது. இப்ப 2 பேரும் சந்தோஷத்துல கொஞ்சம் கொலாவிக்கிறானுங்க. அப்ப அங்க கிங்ஸ் சார்ஜோட ஆளுங்க வந்துடுறானுங்க. சோ அவனுங்க ஜேம்ஸ் அடிச்சு கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்ப ஸ்னோவும் நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிப்பேன்னு கத்துறா. அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல டேவிட் மேரிய பார்க்க வந்திருக்கான். அவன் மேரி கிட்ட நான் டாக்டர்கிட்ட போய் என் மெமரியில இருக்கத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன், அப்பதான் நான் உன்னை காட்டுல பார்த்த ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றான். சரி அங்க என்ன நடந்துச்சுன்னு மேரி கேட்க ப்ளீஸ் அவளை கொல்லாதன்னு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். பயபுள்ள ஃபேர்லன்ல நடந்தத இங்க ஸ்டோரி புக்ல நடந்துச்சுன்னு நினைச்சிட்டான் போல. அதுவும் அவனுக்கு முழுசா ஞாபகம் வரல, அவளை கொல்லாதன்னு சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இப்ப மேரி அவன்கிட்ட அப்ப நான் தான் கேத்தரினை கொன்னேன்னு சொல்றியான்னு கேட்க அப்புறம் எதுக்காக இந்த மெமரிஸ் என் மைண்ட்ல இருக்கு, நம்ம சந்திக்கிற இடத்துல அந்த கொலை நடந்திருக்கு, அவங்க உன்னோட பாக்ஸ்ல இதயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, சோ இதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்னு கேட்க போதும் நீ கேத்தரினை கொன்னுட்டேன்னு எல்லாரும் சொன்னப்ப நான் நம்பல, நான் உனக்காக உன் பக்கத்துல நின்னேன், ஆனா இப்போ நான் கொன்னேன்னு எல்லாரும் சொல்றப்ப நீ என் கூட நிக்கல, பரவாயில்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றா. அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலன்ல ஸ்னோ ஒயிட் கிரம்பி வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்க நீ பழைய மாதிரியே மாறிட்டியான்னு கிரம்பி கேக்குறான். ஆமான்னு சொல்லவும் இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்கல. சோ சந்தோஷத்துல அவளை போய் கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. சரி என்னால இங்க இருக்க முடியாது, நான் உடனே போகணும்னு சொல்ல எங்க போறேன்னு கிரம்பி கேக்குறான். கிங்ஸ் ஜார்ஜோட ஆளுங்க ஜேம்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் அவளை காப்பாத்தணும்னு சொல்றா. உன்னால அவனை எதிர்த்து ஜேம்ஸ கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்ல ஜேம்ஸ் எனக்காக என்னென்னவோ பண்ணிருக்கான், அவனுக்காக நான் முயற்சியாவது பண்ணணும்னு சொல்ல நாங்க சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றோம், நாங்களும் உன் கூட வரோம், இந்த 7 டிராப்ஸா இல்ல அந்த ராஜாவான்னு ஒரு கை பாத்துலாம்னு எல்லாரும் கோடாரியை தூக்கிக்கிட்டு ரெடியா நிக்கிறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல மேரி கூண்டுக்குள்ள பெட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப கீழே ஒரு சாவி விழுகுது, அதை எடுத்துட்டு வந்து லாக்அப்ல போட்டு திறந்து பாக்குறா. உடனே அந்த லாக்அப்பும் ஓபன் ஆயிருது. அப்ப அங்க யாரோ வர சவுண்ட் கேக்குது, அதனால திருப்பி கதவை பூட்டி சாவியை எடுத்து வச்சுக்கிறா. எம்மா தான் இவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. அவன் மேரி கிட்ட டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு, அது கேத்தரினோட இதயம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ கேத்தரின் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டான்னு சொல்றா. என்ன மன்னிச்சிரு, இந்த கேஸ்ல உனக்கு எதிராக நிறைய ஆதாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு,
ஆனா நீ இதை பண்ணலேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை யாரோ இதுல சிக்க வச்சிருக்காங்க. அது மேயரா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. மேயரா? அவ எதுக்காக என்ன இப்படி பண்ணணும்னு கேட்க எனக்கும் அதுதான் தெரியல. சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன், என்ன நம்புன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா எம்மா கோல்ட பார்க்க வந்திருக்கா. அவ கோல்டு கிட்ட மேயர் தான் மேரிய சிக்க வச்சிருக்கான்னு சொல்ல ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுதான் பிரச்சனையே. கோர்ட்ல சப்மிட் பண்ற அளவுக்கு போதுமான ஆதாரம் எனக்கு கிடைக்கல. எனக்கு உங்க உதவி வேணும். நான் ஒவ்வொரு தடவையும் மேயர் கிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கேன். ஆனா உங்க கூட இருந்தப்பதான் ஒரு தடவை அவளை என்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. நான் இப்ப என் ஃப்ரெண்டை காப்பாத்தணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றா. அவனும் சரி ஓகே பயப்படாத, மேயர் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம், ஆனா நீ அவளை விட பவர்ஃபுல்லான ஆளுன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேரிலன்ல ரம்பிள் ஸ்டில்ஸ்கின்னை காமிக்கிறாங்க. அவன் ஸ்னோ ஒயிட் கிட்ட இருந்து மேஜிக் ஸ்பெல்ல கொடுத்ததுக்காக அவளோட முடி ஒண்ணு வாங்கியிருப்பான்ல, அந்த முடிய ஒரு பாட்டிலுக்குள்ள போடுறான். உடனே அது மின்ன ஆரம்பிக்குது. இப்ப அதை எடுத்துட்டு போய் ஒரு செல்ஃப்ல வைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஸ்டோரி புக்ல மேரி இருந்த லாக்கப் ஓபன் ஆகிருக்கு. அவங்க இல்ல அந்த சாவியை வச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா போல. இப்ப அப்படியே 16வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. 16வது எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 17வது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.